நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. முதல்வர் இன்று ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகள் செய்யவா என்று மக்களின் கேள்விக்கு ஸ்டாலின் பதிலளிப்பாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவில் மற்ற மாநில முதல்வர்கள் ஈர்த்த முதலீடுகளை விட மிக குறைவான முதலீடுகளை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஆட்சி முடிய இன்னும் 8 மாத காலமே உள்ள நிலையில் இன்று 5வது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது உண்மையிலேயே தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது முதலீடு செய்வதற்கு செல்கிறாரா என்று தமிழக மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதலீடுகளை ஈர்க்கிறேன் என 4 முறை வெளிநாடுகளுக்கு சென்ற ஸ்டாலின் சொல்லும்படியாக ஏதாவது முதலீடுகளை ஈர்த்தாரா என EPS கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கானா 31,500 கோடியும், கர்நாடகா 25,000 கோடி ரூபாயும் அந்நிய முதலீடாக ஈர்த்துள்ளன. ஆனால் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதாக 4 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகும் வெறும் 18,000 கோடி ரூபாய் மட்டுமே அரசு முதலீடாக பெற்றுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்பம் முதல் ஸ்டாலின் வெளிநாடு சென்று ஈர்த்த முதலீடுகள் குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், கடந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் போல் இல்லாமல் இம்முறை தமிழ்நாட்டிலிருந்து தேவையான முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தியுள்ளார்.